நிறைய நாள் வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு கம்பெனிக்கும் இவருக்கும் தாவா இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அந்த தாவா முடிஞ்சு இவருக்கு பணம் செட்டில்மெண்ட் ஆகும். ஆனால் கம்பெனிக்கு இனிமேல் போக முடியாது. ஆனால் இனிமேல் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்போ என்னன்னா, ஒரு விஷயம் கட்டாகி ஒரு விஷயம் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புகள் இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல இருந்து கொடுக்கும். அப்போ கோச்சார சனி வந்து இப்போ மீனத்தில் இருக்குது. அடுத்து இறங்கினாலும் கூட அது மிகப்பெரிய பாகை வித்தியாசத்துலலாம் மாறப்படுறதில்ல. சனி வந்து இப்போ தான் டிப்பில் வந்து மீனத்தில் நிற்கும். கும்பத்தில் இப்போ தான் ராகு இறங்கி ரெண்டும் ஒரே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2, 3 பாய்க்குள்ள தான் ஒன்றா இருக்குன்றதுனால மேக்ஸிமம் நிறைய நன்மைகளை இப்போ செய்ய போகுது. இது எப்படி நம்ம கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போ மீனராசிக்கு மீனராசிலேருந்து இறங்கின ராகு வந்து கும்பராசிக்கு வரப்போகுது. அப்போ கும்பராசி அப்படிங்கக்கூடிய கட்டத்தை இயக்கும். உடனே கும்பராசிக்காரங்களை இயக்கும்னு நீங்கள் நினச்சக்கூடாது. கும்பராசிங்கிற கட்டத்தை இயக்கும். அந்த கட்டத்துக்குள்ளே என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகங்கள் ராகுனுடைய பிடிவுக்குள்ள மாட்டப்போகுது. இப்போ ராகு இறங்குறப்ப பேரலாக வந்து கேதுவும் மேலே ஏறும். அப்போ கேது இத்தனால் கண்ணில் இருந்த கேது இப்போ சிம்மத்துக்கு ஏறப்போகுது. அப்போ சிம்ம ராசியில் இருந்த கிரகங்களும் கும்பராசியில் இருந்த கிரகங்களும் கொஞ்சம் டேமேஜ் ஆக போகுது. அப்போ உங்கள் ஜாதத்தில் இப்போ வீவர்ஸ் இருக்காங்க, அவங்க ஜாதத்தை திறந்து பார்க்குறப்ப எது சிம்மம் எது கும்பம்ன்றதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் எந்த கட்டத்தோட பேர் வந்துடும். அப்போ அந்த கட்டத்தில் உங்கள் ஜாதத்தில் ஏதாச்சும் கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும்.